என்னடா செய்ய, வெயில் ரொம்ப அடிக்க, கூலிங் வாட்டர் கேன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காரில் கூலிங் இல்லை. அதாவது வெயிலுக்கு வந்து வெயிலில் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நான் அதை எடுக்கலை. ஏன்னா ரொம்ப வெயில் ஓவர் அடிச்சதுனால எடுக்கலை. சரி பல்கில் ஒரு பெட்ரோலை போட்டுட்டு சரி தண்ணி கேன் வாங்குவோன்ட்டு வாங்கினேன். ஆனால் தண்ணி கேன் நான் வாங்கலைக்கு உண்மையிலேயே வண்டி ஓட்டும் போது இறங்கினேன். தண்ணி எல்லாமே அங்கே இருந்துச்சு. இறங்கினேன். அதுக்குள்ளே நான் ஒரு அடுத்தடுத்து வண்டி வந்ததால் நான் வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டேன். ஒரு 1000 பெட்ரோல் போட்டேன். அப்படி அந்த அண்ணன் உள்ளே ஒரு பொண்ணு வேலை பார்க்க, அந்த பொண்ணுகிட்ட அப்பா கொண்டு வா அப்படின்னா எதிர கொண்டு வான்னு பார்த்து கையில் என் கையில் கொடுத்தாங்க. கூலிங்காகவே இருந்தீங்க. கடையில் என்ன பார்த்தீங்கன்னா அக்வாபினா வாட்டர் கேன். இறைவன் எப்படி நடிக்கலாம் பார்த்தீங்களா? இதாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பல்க் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன குழுவனை கொடுக்கேன். பல்க் வந்து பாரத் பல்க்கு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த முறை கண்டிப்பாக அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அந்த பல்க் ஓனருக்கு உண்மையிலே பெரிய நன்றி தான் சொல்லணும். ஏன்னா தண்ணி கொடுக்குறது வந்து பெரிய புண்ணியத்தில் பெரிய புண்ணியம் தண்ணி கொடுக்குறது. ஏன்னா அதுக்கு அப்படி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, தண்ணி கொடுத்து உதவுனா அவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த பல்க் ஓனர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வெளியே வாங்கின கடையில் 20 ரூபா அந்த கேன் வந்துடும்னா இல்லையா? கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அவர் அதான் பெருசுப்படுத்தாமல் கொடுக்காரு. பரவாயில்ல. அந்த பல்க் ஓனருக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தூத்துக்குடி மக்களுக்காண்டி அவங்க இதை பண்ணுறாங்க. எல்லாருமே யார் வந்தாலும் கொடுக்காங்க. நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டாடா.